ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். பூராடம் நட்சத்திரத்து அன்பர்களே, ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குருவினுடைய பெயர்வு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல எங்கே நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கை நிறைய நல்ல வருமான ஓட்டத்தை தரும். எப்போவுமே பாக்கெட்டில் ஒரு பண அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் கடன் வாங்கி இருக்குதா இல்லை சம்பாரிச்சு இருக்குதாங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆனால் எப்போவுமே கையில் ஒரு நல்ல பண நடமாட்டம், பண விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு. வெளியூர் பயணங்கள் செய்கிற அமைப்பு உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, திடீர்னு கம்பெனியில் ஆஃபர் 2 இயர்ஸ் வெளிநாடு, ஜாலியாக போயிட்டு வரலாம். ஒரு சிலர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீண்டா, அந்த அமைப்புகள் கைகூடி வந்துடும். ஆக சொந்த மண்ணை விட்டுட்டு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுன்னு வெளியிடம் போகிறதுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்த அமைப்பாக சுப விரயங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம். நீங்கள் என்ன செய்தாலும் அதில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆக கூடுமானம் வரையிலும் நல்ல செலவாக மாற்றிக்கிடுங்க. 4ஆம் அதிபதி 12ஐ தொடர்பு கொள்றதுனால ஒரு இடம் வாங்கி போடுறது, ஒரு சொத்து வாங்கி போடுறது, இல்லை ஒரு ஆபரணம் வாங்கி போடுறது, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கிடுறது, ஏதேனும் ஒன்று செலவு எப்படியும் ஆக போகுது. அதை கொஞ்சம் சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக இந்த வீட்டில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் மாற்றணும் வாஸ்துபடி, இல்லைனா கொஞ்சம் மேலே ஒரு ரூம் போடணும், இல்லை இது கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் கூடுதலாக எஃபர்ட் எடுக்கணும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சூப்பர்னு சொல்ல முடியாது, கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடுங்க. அதுவும் கொஞ்சம் வெளியூர் வேலை வாய்ப்புகளை தேடிங்கன்னா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா?
இது ஒரு விஷயம். வெளிநாட்டில் நீடித்து தங்கிறது மாதிரியான அமைப்புகளில் முயற்சிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கோ நல்ல விஷயங்கள் நடைபெறும், அதற்கான சுபவிரயங்கள் செய்வீர்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி காப்பாற்றிடுவீங்க. அதனால் பலரின் நன்மதிப்பு உங்கள் மீது இருக்கும். அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த தொலைதூர கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, ஒரு டூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பீரியட் குட் பீரியடுங்க. தாராளமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புத்திர பேறு கை கொடுக்கும். குழந்தைகளால் ஏற்றம் உண்டு. உங்கள் பிள்ளைகளை கண்டு மனமகிழ்வு பெறுவீர்கள். இதெல்லாம் சிறப்பாக வரும். காதல் கைகூடி வரும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகள், மகிழ்ச்சியான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது தற்காலிகமாக இருந்தாலும் டெம்பரவரியாக அது சில சந்தோஷத்தை தரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள், முதலீடுகள் பெரிதாக போடாதீங்க. இந்த கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வருமான ஓட்டம் கையில் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நன்மை. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எப்போ பாரு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் அப்படியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, தொழில் செய்கின்ற அன்பர்கள் தயை கூர்ந்து இந்த காலகட்டம் பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை. அதனால் கூடுமானம் வரையிலும் மினிமமாக என்ன முதலீடு போட்டு தொழிலை நகர்த்த முடியுமோ அதை மட்டும் போட்டு நகர்த்திக்கிறது நல்லது. பெரிய முதலீடுகள் உள்ளே போட்டிங்கன்னா அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் ஒன்று முதலீடு விரயமாகும், இல்லை கடன் தொந்தரவில் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்து செயல்படுவது மிக மிக நல்ல அமைப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படும். படிப்பில் கவனம் தேவை. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ள, மன தடுமாற்றங்களுக்குள்ள சிக்கிறதுக்கான அமைப்பு பூராடத்திற்கு உண்டு. அப்போது இதில் தான் பிள்ளைங்க தடமாறுறது, ரொம்ப படிப்பில் மந்தமாகிறது, தேவையில்லாத சகவாசங்களுக்குள்ளே போகிறது, இப்படி மாட்டிக்கிடுவாங்க. அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்கள கைட் பண்ணுங்கள். இதை பண்ணுங்கள் தம்பி, இதை பண்ணாதீங்க, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா இது தப்பு இல்லை அப்படிங்கிறத நினச்சி அவன் தப்பில் போய் மாட்டிக்கிடுவான். அதை பார்த்துங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, அளவு கடந்த செலவுகளை தவிர்க்கணும். விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ்வது மிக மிக நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஆரோக்கியம், பொருளாதாரம், பழக்க வழக்கம், படிப்பு, இந்த நாள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. அதிகமாக ஆசைப்பட்டு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. வளர்ச்சி இல்லை, கவனம் தேவை. இந்த காலகட்டம் லக்ஷ்மி தாயார் வழிபாடு சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.